ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலேஜ் ரிவ்யூ நிறைய கொடுத்துட்ருக்கோம் நிறைய காலேஜஸ்க்கு. அடுத்தடுத்து என்ன காலேஜ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், சீக்கிரமாக நான் பண்ணுறேன். கேபிஆர் நிறைய பேர் கேட்டதுனால இப்போ நான் பண்ணுறேன். ஓகேவா? கேபிஆரை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏன்னா ரவுண்டில் நிறைய பேர் எடுக்கிற கல்லூரி கேபிஆர், ரெண்டாவது ரவுண்டில் மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் ஃபில் ஆகும். இதுதான் கதை. சரி, இதோட கட் ஆஃபு, பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பு, அதுக்கப்புறம் உண்மையான விஷயங்கள் உள்ளே என்ன நடக்குது, ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பசங்க என்ன சொன்னானுங்க, இதெல்லாம் கரெக்டாக இப்போ நான் சொல்லிடுறேன். அதை பொறுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. சரி, என்ன தான் இதில் இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தாலும் பசங்கிட்ட கேட்டதை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் கிட்ட கேட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். லிபரல்னு நினச்சும் போகக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினச்சி போகக்கூடாது, ரெண்டும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வச்சுருக்காங்க, க்ரீனிஷாக வச்சுருக்காங்க, லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா தான் இருக்குது, ஃபேக்கல்ட்டி நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, பிளேஸ்மெண்ட்ஸ் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், க்ளப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப் ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர்லேருந்து, ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருக்குது, செகண்ட் இயர்லேருந்து ஷார்ப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருக்குது. பிளேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு வரும்போது அந்த இண்டஸ்ட்ரியல் கனெக்ட்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அது நிறைய விஷயங்கள் அவங்க வச்சுருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியல் கனெக்ட், அது நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா வெளியிலேருந்து அந்த ஆள் அவங்க சொல்லித்தர்றதும் இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற அகுந்த சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன இண்டஸ்ட்ரிக்கு என்ன ட்ரெண்டு தேவையோ அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2ல் இருந்த கல்லூரி கூட பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வளர்ந்துட்டு வருது. அதில் கம்பேர் பண்ணும்போது இவங்க டயர் 1ன்னு ஒரு பேர் எடுத்த கல்லூரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹைலி அட்வான்டேஜபிள் டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜியோடைய அட்வான்டேஜோடைய ஒரு லேப் எக்யூப்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு பசங்க சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆனால் ரெண்டு 3 பேர் அப்படி சொன்னாங்க. போன வருஷம் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ கேட்ட பசங்க அப்படி தான் சொன்னாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா க்ளீன் ஹைஜீனாக இருக்கும். அண்ட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அடிக்குதுங்க சார் அப்படின்னு தான் சொன்னாங்க, தவிர ரொம்ப குத்தமெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நல்ல கல்லூரி தான், போய் சேர்ந்து படிக்கலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் எப்படி இருக்கணும் நான் சொல்கிறேன். அண்ட் கேபிஆர் கவுன்சிலிங் கோட் 2764, அட்டானமஸ் கல்லூரி, NIRF ரேங்கிங் வாங்கியிருக்கு. NBA அக்ரிடேஷன், NACல A++ வச்சுருக்காங்க. NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க. 66 ஏக்கர் கேம்பஸ்ஸு, 101 to 150 NIRF ரேங்கிங்கு. 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 12 பிடெக் கோர்ஸ் வச்சுருக்காங்க, 4 ME கோர்ஸ் வச்சுருக்காங்க, 10 PhD கோர்ஸ் வச்சுருக்காங்க. 250+ கம்பெனி வராங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. 93% பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க. பட் எங்கிட்ட சொன்ன பசங்க 85% அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னு தெரியல. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 51 LP, அது உண்மை தான். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வர்த்தபிள் தான். ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் ஃபீ 40,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1,10,000 per year வாங்குறாங்க. காலேஜ் ஃபீ பார்த்திங்கன்னா 1,10,000 தான், கம்மி தான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கேபிஆர் காலேஜ் சீட் இன்டேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 800+ சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியில் நிறைய கோர்ஸ் வச்சுருக்கனால தான் இவ்வளோ சீட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறது எப்படிங்க சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டை போனால் அவங்க டொனேஷன்ஸ் வாங்குறது உண்டு. ஹை ப்ரையாரிட்டியுடைய CS மாரி கோர்ஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா டொனேஷன் வாங்குறது உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குல்லையே அந்த கல்லூரிக்கு, அதனால். அண்ட் டொனேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். இப்போ சீட் இருக்கான்னு தெரியல. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 51 LP ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ், 5 ஆஃபர் 40 LPAல, 7 பேர் 30 LPAல, 18 பேர் 20 LPAல, விச் இஸ் கிரேட் நம்பர். 98 ஆஃபர்ஸ் 10 LPAல, 295 பேர் 7 LPAல, 538 பேர் 5 LPAல. அப்போ பிளேஸ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. 16 இன்டர்நேஷ்னல் ஆஃபர்ஸும் இது இருக்குது இதில். ஏன்னா இன்டர்நேஷ்னல் கனெக்டும் அவங்களுக்கு இருக்குது. யூனிவர்சிட்டி கூட எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஷயம் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட. IoT லேப்ஸு, அதுக்கப்புறம் எனர்ஜி சயின்ஸு, அப்புறம் ட்ரோன்ஸ், அந்த இதில் பயோசிக்னல் ப்ராசஸிங்கில் அட்வான்ஸ் மெட்டீரியல் கேட்டசைசேஷன், அதுக்கப்புறம் மெஷினிங் அண்ட் மெட்டீரியல் டெஸ்டிங்கு, நானோ சயின்ஸில் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் எக்ஸலன்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் 2026 என்ன சொல்கிறாங்கன்னா 900+ ஆஃபர்ஸ், 93% பிளேஸ்மெண்ட்டு,
அண்ட் 250+ கம்பெனின்னு சொன்னோம் இல்லையா, அங்கே இந்த இடத்துல என்ன அந்த இடத்துல பசங்கிட்ட கேட்டப்போ இதுதான் சொன்னாங்க, 175+ ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 LPA. இந்த டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் இதுதான் வர்றாங்க. ஜஸ்பே, டிலாட்டு, அமேசானு, ஆக்செஞ்சர், விப்ரோ, ஜேபி மார்கன், இன்ஃபோசிஸு இதெல்லாம் வர்றாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது கட் ஆஃப் போயிடலாம். இந்த கல்லூரி பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா, இப்போ கட் ஆஃப் போயிடலாம். AIDS அப்படிங்கிறது இந்த கட் ஆஃப், பயோமெடிக்கல் இந்த கட் ஆஃப். லோ கட் ஆஃப் கிடைக்குமா? SC, SC, STக்கு ஓரளவு ஓகே. பயோமெடிக்கல் கிடைக்கும் இப்போ லோ கட் ஆஃப்க்கு, பார்த்தீங்களா? SC, SC, ST அண்ட் STக்கு அலோகேட் ஆகலை. பட் மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க பயோமெடிக்கலுக்கு. ஏன்னா பயோமெடிக்கல் வர்த்தபிள் தான் இதில் KPRல. அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதும் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்குமே SC, SC, ST கம்மியாக தான் இருக்குது. ஏன் BCக்கே நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சிவிலுக்கு வந்து பார்த்துக்கோங்க கட் ஆஃபு. ஸோ BCMக்கும் STக்கும் அலோகேட் ஆகலை போன வருஷம், அதனால தான் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ CSBSமே உங்களுக்கு ரீசனபுளாக இருக்குது. CSC கொஞ்சம் டிமாண்டு தான், சரிங்களா? இருந்தாலும் SC, SC, STக்கு அங்கே பாருங்கள் கிடச்சிருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் CSE AMLல மிஷின் லேர்னிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த சைபர் செக்யூரிட்டியில் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க கட் ஆஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளி எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோ கட் ஆஃப் கிடச்சிருக்குது, 179க்குலாம் கிடச்சிருக்குது. இதெல்லாம் ஹை கட் ஆஃப் தான், பார்த்துக்கோங்க. ஈஸி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமாண்டு தான் எப்போவுமே, பார்த்திங்கன்னா கிடைக்கும். STக்கு ரொம்ப லோவாக கிடச்சிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஐடியும் டிமாண்டு தான், பார்த்துக்கோங்க. அடுத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 153க்கெலாம் கிடச்சிருக்குது SCக்கு, MBCக்கு 173க்கெலாம் கிடச்சிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெக்கட்ரானிக்ஸு. ஸோ இதுவுமே டிமாண்டான கோர்ஸ் தான் இந்த கல்லூரியில். ஸோ 144 SCக்கு, 149.5 SCக்கெலாம் கிடச்சிருக்கு. SC, SC, STக்கு ஈஸியாக கிடச்சிரும், சரிங்களா? பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ கட் ஆஃப்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது என்ன கல்லூரியை பற்றி பேசலான்னு சொல்லுங்கள். இந்த கல்லூரியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிட்டேன். பெருசாக டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. லேப் ஃபெசிலிட்டிஸ் பற்றி அந்த பையன் சொன்னான். பட் அது உண்மைத்தன்மையா அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை. ஏன்னா போன வருஷம் முந்தின வருஷம்லாம் சொன்னவங்க நல்லபடியாக தான் சொன்னாங்க. இப்போ இருக்க ட்ரெண்டிங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் தான் எனக்கு ஏதோ இடிக்குது. ஏன்னா ஒரு வருஷம் ஆகுது, அந்த ஒரு வருஷத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்கமிங் இருக்கா அப்படின்னா பழைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் வர்த்தபிளான ஒரு கல்லூரி தான், நீங்கள் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோவில் பார்க்கலாம், என்ன காலேஜ் ரிவ்யூ பார்க்கலாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.